நம்ம எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அடுத்து சிஎம் ப்ராக்டிக்கல் படி எல்லாரும் வெளியில போகணும். வாங்க போட்டோ எடுக்காதீங்க. உங்களுக்கு இருக்காம சொல்லணுமா? அதே பொசிஷன்ல பப்ளிக் இது ஓபன் பண்ணிடுவோம். எனக்கு ஒரு 1 hour முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது. இந்த உலகத்தை விட்டு பாக்யராஜ் சார் தவறிட்டார். நல்ல டைரக்டர். ஒரு படங்கள் நான் 2 படம் பண்ணியிருக்கேன். அதோட என்னோட ரிலேஷனோட சச் எ கிரேட் பர்சன், ஹியூமன், நல்ல டைரக்டர். நான் இப்போ இங்கே டெல்லியில் இருக்கிறனால எனக்கு ஒன்றும் பண்ண முடியல சார். சாரி, மிஸ் யூ. ஏன்னா அந்த கல்யாணம் பண்ண டைம் எல்லாமே நான் போய் அவர்கிட்ட பேசும் போதும் என்னை பற்றியெல்லாம் ரொம்ப பெருமையாக பேசுவார். கிரேட் பர்சன். அந்த நாட்கள் மறக்க முடியாது. அந்த ஃபேமிலியோட நாட்களும் சரி, அவரோட நான் படம் பண்ணதும் சரி, அவரோட பேசின விதம், யாரையுமே ஹர்ட் பண்ணி பேச மாட்டார். ரொம்ப நல்ல மனிதர். இந்த மாதிரி ஒரு வர வர நல்ல மனிதருக்கு நம்மளை விட்டு போகிறாங்க சொல்ல மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பாரதிராஜா சார், பாக்யராஜ் சார் நினச்சே பார்க்கல. எனக்கு இப்போ என்னன்னா, டெல்லியில் இருக்கேனே, என்னால் போக முடியல சுச்சுவேஷனில் இருக்கு. கீர்த்திட்ட பேசினேன், எல்லாத்தையும் பேசினேன். பட் என்ன சொல்கிறது, ஆறுதல் சொல்ல முடியாது. அதனால் சினிமா ஃபீல்டுக்கே ஒரு பெரிய லாஸ், ஒரு பெரிய டைரக்டரை லாஸ் பண்ணோம். எங்களுக்கு எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தரை மிஸ் பண்ணோம். ஒரு நல்ல மனிதரை மிஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லும் போது பாக்யராஜ் சார். குஷியுடைய மேரேஜ் கூட நான் சங்கீத் அண்ட் மெஹந்தி பிடிக்கல, கல்யாணத்துக்கு வராருன்னு சொல்லும்போது என்னால் இருக்க முடியல, டெல்லி வந்தனால. இப்போ நான் ஃபீல் பண்ணுறியோ அங்கே இருந்திருந்தாலும் அவர்கிட்ட நான் பேசியிருப்பேனே அப்படின்னு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார். லாட் சார். பூர்ணிமா சாருக்கும் சரி, பூர்ணிமா மேம் சரி, சாந்துனு சரி, கீர்த்தி சரி, அவங்க ஃபுல் ஃபேமிலி. என்ன சொல்கிறது தெரியல. மிஸ் யூ சார். பாக்யராஜ் சார், யூ ஆர் கிரேட் கிரேட் சார். தேங்க்யூ சார். நோ தேங்க்யூன்னு சொல்ல முடியல. ஏதோ வளருது வாய், பார்த்தே இல்லை. ஏன் சார் இவ்வளோ ஃபஸ்ட் டைம்லாம் விட்டு போனீங்க? சினிமா ஃபீல்டு நல்லா இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல ரைட்டர் டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. மிஸ் யூ சார், மிஸ் யூ சார். இயக்குனர் திலகம் கே. பாக்யராஜ் அவர்களின் மறைவு செய்தி கேட்டு பேரதிர்ச்சி அடைந்தேன். அதாவது தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு தனி பாதையை வகுத்து அதில் வெற்றி கண்டவர் கே. பாக்யராஜ். சமீபத்தில் அவரை நான் ஒரு கருடன் அப்படிங்கிற ஒரு திரைப்பட விழாவில் சந்தித்து நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தேன். அந்த விழாவில் கூட ஒரு அற்புதமான ஒரு குட்டி கதையை சொன்னார். எனக்கு அந்த கதை தான் அவர் இப்போ ஞாபகத்துக்கு வருது. ஒரு சிறுவன், ஒரு 15 வயசு பையன் வேலை கேட்டு வந்தான். அவனை ஒரு முதலாளியிடம் ஒருவர் சேர்த்து விட்டார். அது ஒரு கண்ணாடி கடை. அந்த கண்ணாடியை இந்த முதலாளி போய் துடைத்து வை என்று சொன்னார். ஒரு பெரிய கண்ணாடி பொம்மையை வேலை சேர்ந்த அன்னைக்கே போட்டு உடைச்சிட்டான். ஐயோ, என் எதிர்காலத்தை உடைத்து விட்டேனே என்று கதறி அழுகிறான். அந்த முதலாளி ஓடி வந்தார். என்னடா கண்ணாடியை உடைச்சதுக்கு எதிர்காலத்தையே உடைச்சிட்டேன்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்டார். ஐயா, எப்படி நீங்கள் என்னை வேலையை விட்டு தூக்கிடுவீங்க? இன்றைக்கி தான் வேலைக்கு சேர்ந்தேன், வந்த அன்றைக்கி எவ்வளோ பெரிய பொம்மையை உடைச்சிட்டேன், அதான் என் எதிர்காலத்தை உடைச்சிட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு பையன் சொன்னான். உடனே அந்த முதலாளி அவன் மீது கரிசனம் கொண்டு, இவன் ஒரு புத்திசாலியாக தெரிகிறான், இவனை நாம் காலமெல்லாம் வேலைக்கு வைத்து கொள்ளலாம் என்று வைத்து கொண்டார். இதிலிருந்து என்ன விளங்குகிறது என்றால்,
நாம் வாயிலிருந்து இருந்து வரும் வார்த்தை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை ஒரு மென்மையாகவும் ஒரு புத்திசாலித்தனமாக இருந்தால் வாழ்க்கையில் பிழைத்து கொள்ளலாம் என்று ஒரு குட்டி கதையை சொன்னார். அந்த கதை தான் எனக்கு அவர் இந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வருது. ஒரு பெரிய சாதனையாளர், ஒரு தமிழில் தொடர்ந்து பல சில்வர் ஜூப்ளியை கொடுத்தவர், பாரதராஜாவின் நேரடி உதவியாளர். அந்த நேரத்திலே கமலஹாசன் சார், ரஜினி சார் எல்லாரோடும் பணியாற்றிய பெருமைக்குரியவர். அதோடு ஒரு அற்புதமான மனிதர், ஒரு எளிமையான மனிதர், எல்லோரிடமும் எளிதாக பழகுகிறவர். நாங்கள் இருக்கக்கூடிய எழுத்தாளர் சங்கத்துக்கு தலைவராக இருந்து நிறைய எழுத்தாளர்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு, உதவி இயக்குநர்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் இன்றைக்கி இழந்துட்டோம்னு நினச்சும் போது மனது மிகவும் வேதனை அளிக்கிறது. அவருக்கும் அன்னாரின் குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைவதற்காக நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். பாரதி கண்ணன்.